ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளை மறுநாள் நடைபெற இருக்கக்கூடிய தைப்பூசம் எத்தகைய சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிறத பற்றியும், தைப்பூசத்தினுடைய சிறப்புகளை பற்றியும், இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன, தைப்பூசத்தில் நம்ம ஏன் வழிபாடுகள் செய்கிறோம் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களையும், கூடவே தைப்பூசத்திற்கு பிறகு ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் மீனராசினியர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றதையும் தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூச விரதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்காக புத்தாண்டினுடைய தொடக்கத்தில் முதல்ல கொண்டாடப்படக்கூடிய மிக மிக பெரிய உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த ஒரு பண்டிகையை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து முருகன் ஆலயங்களிலுமே சிறப்பான வழிபாடுகளோடு நடக்கும். பல இடங்களில் பார்த்திங்கன்னா விழா எடுத்தும் கொண்டாடுறது உண்டு. கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமான வழிபாடுகள் செய்வாங்க. அதுவுமே வழக்கமானது தான். முருகப்பெருமானுக்குரிய மிக முக்கியமான வழிபாட்டு விரதங்களில் ஒன்று அப்படின்னா அதுதான் தைப்பூசம். தை மாத பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் இணைந்து வரக்கூடிய நாள் தான் தைப்பூச பெருவிழா. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பிப்ரவரி 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தைப்பூச பெருவிழா கொண்டாடப்பட இருக்குது. ஸோ இந்த ஆண்டு விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கே வந்திருக்குங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா விரதம் இருந்து வழிபாடு செய்கிறதுக்கும், கோவில்களுக்கு போய் வழிபாடுகள் செய்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் நிறைய சிறப்புகள் இருக்குது. முருகப்பெருமான் அன்னை பராசக்தியிடம் இருந்து வேல் வாங்கிய தினத்தை தான் நம்ம தைப்பூச பெருவிழாவாக கொண்டாடிட்டு இருக்கோம். தைப்பூசம் அப்படின்றது முருகனை மனதார வழிபாடு செய்யக்கூடிய ஒரு நாள். இந்த நாளில் யாரெல்லாம் முருகனை மனசார வழிபாடு செய்கிறீங்களோ அவங்களுடைய வரங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முருகப்பெருமானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை. தைப்பூசம் அன்னைக்கு பலரும் விரதம் இருந்து வழிபாடுகள் செய்வாங்க. அதிலும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தைப்பூசம் வர்றதுக்கு முன்னாடியே 48 நாட்கள் 21 நாட்கள் அப்படின்னு விரதம் இருப்பாங்க. ஆனால் எல்லாராலையும் 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதுங்க. அப்படி முடியாதவங்க கவலையும் படக்கூடாது. ஏன்னா இந்த நாளில் வேறு என்னென்ன முறைகள் எல்லாம் முருகனுக்கு நம்ம வழிபாடுகள் செய்யலாம், எப்படிலாம் விரதம் இருக்கலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். எப்போதுமே நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை செய்ய முடியல அப்படின்னா அதை ஈஸியாக செய்கிறதுக்கான மாற்று வழி கண்டிப்பாக இருக்கும். அதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி 48 நாட்களோ 21 நாட்களோ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா 7 நாள் 3 நாள் இருக்கலாம் அப்படின்னு கூட நினைப்பாங்க. அப்படி கூட இருக்க முடியாமல் போகும். இருந்தாலுமே அதுக்கான மாற்று வழிகள் நிறைய இருக்குது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரியும் நீங்கள் விரதம் இருந்துக்கோங்க. தைப்பூச விரதம் இருக்கக்கூடிய முறைகளில் முதல்ல பார்த்திங்கன்னா தைப்பூசம் அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கலாம். அதாவது தைப்பூசத்தை அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் அன்றைக்கி உணவை தவிர்த்துட்டு உபவாசமாக இருந்து ஈவினிங்கில் போயிட்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் நிறைவு செய்துக்கலாம். முழு உபவாசமாக இருக்க முடியாதவங்க, அன்றைக்கி ஃபுல்லாகவே நல்லா அப்படி இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, அதுக்கும் ஒரு மாற்று வழி இருக்குது. உப்பு சேர்க்காமல் எளிமையான உணவுகளை நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா பால், பழம் இது மட்டும் எடுத்துகிட்டு கூட தைப்பூச விரதம் தாராளமாக இருக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பால் குடமாகவோ அல்லது பால் காவடியாகவோ எடுத்துகிட்டு போய் முருகனுக்கு அபிஷேகம் செய்வாங்க. முருகனுக்கு அன்னைக்கு பார்த்திங்கன்னா பாலில் பன்னீர், சந்தனம், புஷ்பம், இளநீர் இது மாதிரி உள்ளிட்ட காவடிகளை சுமந்து போய் வழிபாடு செய்யலாம். அப்படி காவடி எடுக்கக்கூடியவங்களாக இருக்கீங்கன்னா குறைந்தபட்சம் 5 நாளாவது விரதம் இருந்துக்கோங்க. மற்றபடி பெருசாக தேவையில்லை. தைப்பூசம் அன்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவில்களுக்கு நீங்கள் போகலாம். அன்னைக்கு போய் அங்க பிரதர்ஷனம் செய்யலாம். இது இன்னொரு வழி. அங்க பிரதர்ஷனம் செய்தும் உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் வேண்டிக்கலாம். இதில் எதுவுமே என்னால் முடியலைங்க அப்படின்றவங்க, கோவிலுக்கே போக முடியல அப்படின்றவங்க, நீங்கள் வீட்டில் இருந்தபடியே முருகனை மனசார நினைத்துட்டு பிரார்த்தனைகள் செய்யலாம், விரதம் இருக்கலாம். அன்னைக்கு பார்த்து தேவையில்லாத பேச்சுக்களை தவிர்த்துட்டு முருகனுடைய நாமங்களை ஜபித்தபடி நீங்கள் திருநாமங்களை சொல்லிக்கிட்டு உங்களுடைய தியானத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா முருகனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அதாவது நம்ம ஒரு இறைவனுக்காக விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிறது எத்தனை நாள் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்லைங்க. இருக்கக்கூடிய நாளில் நாம் எப்படி இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. ஸோ தைப்பூச விரதம் நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நீங்கள் மாற்றிக்கோங்க.
ஆனால் விரத காலம் அப்படின்றது நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் இருந்து உங்களுடைய உடம்பும் சரி உங்களுடைய மனசும் சரி எப்போதுமே வந்து கட்டுப்பாடோடு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உருவாகக்கூடாது, அடுத்தவங்களை காயப்படுத்தக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அதனால் தேவையில்லாத பேச்சுக்கள் பேசுகிறது, தவறான பழக்க வழக்கங்கள் வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். இப்படி இத்தனை முறை இருக்குங்க. இதில் உங்களுக்கு எது முடியுதோ அவங்கவுங்களுக்கு முடிஞ்ச எளிமையான முறையில் நீங்கள் விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்க. முருகனுடைய திருவருளை முழுவதுமாக உங்களால் கண்டிப்பாக பெற முடியும். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, வீரவேல் முருகருக்கு அரோகரா அப்படின்ற எந்த மந்திரத்தையும் உங்களால் எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. அவருடைய அருளையும் எளிமையாக உங்களால் அடைய முடியும். பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே ஏற்படக்கூடிய கிரக நிலைகள் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சியாவது வழக்கம். அந்த கிரகங்களுடைய மாற்றங்கள் தான் 12 ராசிகளுக்குமே மாற்றங்களை கொடுக்கும். அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போது மீனராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்க போகுது. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளேயே தான் சனி பகவான் இருக்கிறாரு. அதாவது சொல்லப்போனால் மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டுருக்கு. ஸோ எதை தொட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக அது தடங்களில் தான் போய் முடியும், தோல்வி தான் ஏற்பட்டிருக்கும். ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணங்களாக இருக்கட்டும், புத்தியாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து மந்தப்படுத்தி தான் கொடுப்பாரு. நிறைய எண்ணங்கள் உங்களுக்கு தோணலாம், ஆனால் எதையுமே உங்களால் வந்து செயல்படுத்த முடியாது. சொல்லப்போனால் ஒரு இன்ச்சு கூட எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு நகராது நல்லபடியாக செய்யறதுக்கு. அதாவது அந்த மாதிரியான ஒரு நேரம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பிப்ரவரியில் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போது பிப்ரவரி பிறந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு மாற்றங்கள் கிடைக்க போகுது. 11ஆம் இடத்துல செவ்வாயும் சூரியனும் இருக்கிறாங்க. 21ஆம் தேதி வரைக்கும் இவங்க இருக்க போகிறாங்க. ஸோ எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலுமே கூட 21ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. 2/9க்குரிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற போகிறாரு. ஸோ உங்களுக்கு பிரம்மாண்டமான யோகங்கள் காத்துட்ருக்கு. 9க்குடைய பாக்கியாதிபதி உச்சம் பெறாரு. அப்படிங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். ஒரு சிலருக்கு அரசு சம்மந்தப்பட்ட உதவிகள் வந்து கிடைக்கும். வீட்டுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பானது கிடைக்க போகுது. அதாவது மீனராசிக்காரங்களாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் வீட்டோடைய வரவேற்பு அறையில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு முருகன் படத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. தினந்தோறும் வழிபாடு செய்யுங்க. இது உங்களுக்கு ஒன்று போதும் ஏற்றத்தை கொடுக்கறதுக்கு. செவ்வாய் வேற உச்சம் அடைகிறாரு இல்லையா, கூடவே 6 சூரியனும் உச்சம் அடைகிறாங்க. அதனால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். பிப்ரவரி 14ஆம் தேதிக்கு அப்புறமா மீனராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு ராஜ யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதாவது செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே வந்து நல்ல விதமாக மாற்றி கொடுக்கும். இந்த டைமில் அதுக்காக செலவு இருக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. செலவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். எந்த செலவாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிறத சுப செலவாக செய்யுங்க. வீணாக செலவு பண்ணி காசு எல்லாத்தையும் வந்து வேஸ்ட் ஆக்கிடாதீங்க. சுப செலவுகளை வந்து மாற்றிக்கோங்க. இவ்வளோ நாளாக நீங்கள் செய்தது கூட ஒரு வீண் செலவாக இருக்கலாம், ஆனால் இனி வந்து சுப செலவுகளாக தான் மாறும். இதய மருத்துவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கட்டாயமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விருதுகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் அரசியலில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு சிறப்பான அமைப்பு கிடைச்சிருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து அரசியலில் சீட்டு கிடைக்கும். 4/7 புதன் பகவான் பாகியாதிபதி 12ஆம் இடத்துக்கு வராரு. ஸோ மீடியாவில் இருக்கக்கூடியவர் நபராக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்ல புகழ், விருது, பாராட்டு எல்லாம் கிடைக்க போகுதுங்க. கோர்ட்டு கேஸு, வம்பு, வழக்கு இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரும். பழைய விஷயங்கள் எதெல்லாம் ஆற போட்டிங்களோ அதெல்லாம் இப்போ மீண்டும் வந்து தலை தூக்க ஆரம்பிக்கும். பழைய விஷயங்களை பற்றி நீங்கள் பேசாமல் இருந்துக்கோங்க, அதுதான் நல்லது. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடவும் கூடாது. சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் கண்டிப்பாக நீங்கள் செய்யவே கூடாது. அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதனுடைய பாதிப்புகளையும் நீங்கள் சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய விஷயங்கள் எதை நீங்கள் பிளான் பண்ணாலும் இரவு நேரத்தில் பிளான் பண்ணிக்கோங்க, அதை மாற்றிக்கோங்க. உங்களை பற்றின நிறைய கிசுகிசுக்கள்லாம் இப்போ அதிகமாக வரும். தேவையில்லாத வதந்திகள்லாம் வெளிவர ஆரம்பிக்கும். எல்லாத்தையுமே நீங்கள் பொருட்படுத்தி தான் ஆகணும். அதாவது கவனமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், கோபப்படக்கூடாது. யார் வேணால் என்ன வேணால் சொல்லிட்டு போகிறாங்க, பேசிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு நீங்கள் அமைதியாக தான் போய் ஆகணும். அதுக்காக கோபப்பட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெரிய பிரச்சனையெல்லாம் வரும். ஏன்னா உங்களுடைய இலக்கு என்னவோ அதை நோக்கி நீங்கள் பயணிங்க. 4 பேர் 4 பேசுகிறத நினச்சிக்கிட்டு நீங்கள் உட்காந்துட்டிங்கன்னா உங்களுடைய இலக்கை அடைய முடியாமலே போயிடும். செவ்வாய் பகவான் பிப்ரவரி 12ஆம் தேதிக்கு அப்புறமாவே நல்ல மாற்றத்துக்கு வர போகிறாரு. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக கோபத்தையும் வந்து கொடுக்கத்தான் செய்வார். கோபம் தேவையில்லாதது. அந்த கோபம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வீட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், வீட்டுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், எல்லாத்தோடையும் சண்டை போடுற மாதிரியான பிரச்சனைகள்லாம் உருவாகும். சண்டை போடாதீங்க, அமைதியாகவே இருங்க.
12ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள் வந்து மறையிறாங்க. நிறைய கிரகங்கள் மறையும் பொழுது நிறைய கஷ்டங்களும் வந்து ஏற்படும். இருந்தாலும் அதை அனுபவித்து தான் ஆகணும் அப்படிங்கிறது சூழ்நிலை விதி. அதை யாராலையும் மாற்ற முடியாது. இது மாதிரி ஏற்பட போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்கு நீங்கள் உங்களுடைய மனசை தைரியப்படுத்திக்கலாம். மனக்குழப்பம் கண்டிப்பாக இருக்கும், வரும். எல்லாத்தையும் நீங்கள் சகிச்சுட்டு தான் இருக்கணும். ஆனாலும் சுக்கிரனும் சூரியனும் தரக்கூடிய யோகம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தசாபுத்திகள் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஒரு புகழுடைய உச்சிக்கே கொண்டு போய் விட்டுரும். மற்றபடி எல்லா விஷயங்களிலுமே உங்களுக்கு குழப்பம் இருக்கும், தடை இருக்கும். எதை செய்யலாமா வேணாமான்ற ஒரு மனநிலை ஒரு நிலையாகவே இருக்கவே இருக்காது. தூக்கமில்லாத பிரச்சனை இருக்கும். பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்காது. வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி தான். பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. இந்த மீனராசி நேயர்களுக்கு பிப்ரவரி மாதம் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்களில் நடக்க போகுது, இதெல்லாம் வந்து கவனமாக இருக்கணும். நிறைய தகவல்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பதிவும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு சேனலோடு இணைந்திருங்க. மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.